வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பாயா வந்திருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்றதையும் அவர் எத்தனை வருஷம் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தாருன்னு அவர்கிட்ட கேட்போம். நேரில் பார்த்தா அப்படின்னு சொன்னால் பாயா பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் ஸ்ட்ரோக்கால் கஷ்டப்பட்டிருந்தார். 2.5 வருஷம் படுக்கையாக இருந்தார். இதுதான் பெரிய விஷயம். படுக்காத மனுஷனுக்கு யாருமே எல்லாருடைய ஆதரவு வந்து குறைஞ்சின போச்சு. நாடுகளில் யாருமே பார்க்கல. வரும்போது தூக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு அருமையாக நடந்து போகிறாரு, அருமையாக நடந்து வராரு. அந்த வீடியோவை பாருங்கள். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் என்னால் இதுக்கு மேலே கை தூக்க முடியாது. இதான் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இவ்வளோ தூரம் தூக்க முடியாது. ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதுக்கு மேலே போகுது கை. இப்போ நல்லா கையை ஆட்ட போகிறோம். இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நேர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ இவர்கிட்டே ஒரு சில விஷயங்கள் கேட்போம். அவர் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தார், அவர் எப்படி அதை மீண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, நீங்கள் 2.5 வருஷம் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டு படுக்கையாக இருந்தீங்கல்ல, அப்போ உங்களை யாரெல்லாம் பார்த்துக்கணும், அப்புறமா படுக்கையாம தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அப்போ உங்களை யாரெல்லாம் கைவிட்டு போனா? எல்லாருமே கை விட்டாங்க சார். எல்லாருமே கைவிட்டாங்க. ஆமாம், யாரும் வந்து அம்மா மட்டும் தான் இருந்தாங்க, வயசானவங்க. அவங்க ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு தான் ஆக்கி கொடுக்க முடியும். என்னால் சாப்பிட முடியாது. அதுக்கு ஒரு ஆள் கூட இருந்தால் விட்டு முடியாது. ஆமா, அது சாப்பாடு ரொம்ப கஷ்டம். ரொம்ப படுக்கையாச்சு. இது மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. வியாதி யாருக்குமே வரக்கூடாது. ஐயா, இந்த 2.5 வருஷம் நீங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க? ஒரு இங்கிலீஷ் மருந்து நிறைய எல்லாம் யார் சொல்றாங்களோ அங்கெல்லாம் போகணும். யார் சொல்றாங்களோ அங்கே போய் மருந்து வரோம். முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் கொஞ்சமாச்சும் கிளியர் ஆகட்டும். நம்ம பாத்ரூம் வர சாப்பிட்டு நம்ம தேவைக்கு நம்ம கொஞ்சம் கிளியர் ஆனா போதுன்னு ஆசைப்பட்டேன். இப்போ என்னன்னா முழுசா கிளியர் ஆயிடுச்சு. முழுசாயிடுச்சு. சூப்பர். கொஞ்சம் கிலோ நம்ம பாத்ரூம் போகலாம் வரலாம். யார் தோணும் எதிர்பார்க்கல. ஆமா, வேற விஷயத்தை யாரும் எதிர்பார்க்கலாம். பாத்ரூம்லாம் யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஆமாம், எனக்கு யாரும் இல்லை. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாத்ரூமில் கையில் கட்டி இந்த மேலே கயிறு கட்டி அப்படியே பிடிச்சிட்டு போய் பாத்ரூம் உட்காருவோம். அரை கழுவிட்டு மேலே கயிறு பிடிச்சி தான் எடுத்து வரும். ஓஹோ, அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கஷ்டப்பட்டீங்க. இப்போ நம்மக்கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு நாடி பிடிச்சி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் மருந்து எடுத்தீங்களா? எவ்வளோ நாள் எடுத்தீங்க? கரெக்டாக 1 மாதம் தான் எடுத்தேன் சார். கரெக்டாக ஒரே மாதம் தான். 4வது வாரம். இது 4வது வாரம். கரெக்டாக சனிக்கிழமை வந்தேன். இது 1.5 மாதம் ஆச்சு. ஒவ்வொரு சனிக்கும் வரல. 4வது வாரம் ஆச்சு. இப்போ ஆனந்தையோட மருந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டதாரி மருத்துவம் மூலமாக அந்த மருந்தும் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சித்த மருத்துவர் ஐயா சதீஷ்குமார் ஐயா மருந்து ஒரு சில மருந்துகள் சேர்த்து கொடுத்தாரு இல்லைங்களா? இப்போ அந்த மருந்து உங்களுக்கு எப்படி வேலை செஞ்சிச்சு? ஃபுல் திருப்தியாக இருந்துச்சு சார். அது போட்டுறதுலேருந்து இப்போ நடந்து போகிறோம் வரேன். வீட்டை விட்டு காம்ப்ளெக்ஸ் விட்டு வெளியே வர மாட்டேறேன். இப்போ மார்க்கெட்டு போயிட்டு டீ குடிச்சிட்டு வரேன். பேச்சு ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். பேச்சு ஃபுல்லாக இதாகிடும். இப்போ பேச்சு இது வருது நல்லா கிளியராக வருது. கொஞ்சம் புதுசாக கூட கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அது வேறு மனைவி வேறு புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கோம். வாழ்த்துக்கள். சூப்பர். அது நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி சார். வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிங்க? வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதனால அப்போல்லாம் கல்யாணத்தை பற்றி யோசிக்கல, வாய்ப்பே இல்லைன்றாச்சு. ஆனால் இப்போ ஒரு நல்ல இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ஆன பிறகு அவங்க பொண்ணு கொடுக்க அவங்க தயாராகிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்க? கல்யாணம் பண்ணி முடிச்சு 2 நாள் ஆகுது. நேரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாருங்க. அதாவது இவருக்கு ஸ்ட்ரோக் வந்தபோது அவருடைய தாயார் மட்டும் தான் பார்த்தாங்க, மற்ற உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மனைவியும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில காரணங்களால பாதிக்கப்பட்டு ஒரு சில பிரச்சனைகள் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ திருமணத்தை பற்றி யோசிக்காதவர், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சவர் இங்க வந்து சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் சரியான முறையில் அவருக்கு சரியான உபசரணைகள் செய்யும் போது, ட்ரீட்மெண்ட்கள் செய்யும் போது, அதே மாதிரி வர்மா செய்யும் போது பார்த்தீங்கன்னாக்க ஒரே மாசம் ரெடி ஆயிட்டாரு. இன்னைக்கு 2 நாள் ஆச்சா புது திருமணம் பண்ணி பொண்ணு கொடுக்கவே அவங்க தயாராயிட்டாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை மூலமா அவர் குணமானார். அதே மாதிரி சித்த மருத்துவ ஆலோசனைப்படி எடுத்த மருந்துகளும் வேகமா அருமையா வேலை செஞ்சது. இன்னைக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்ல முடியும். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? முன்னாடி போன வாழ்க்கை ரீபெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. புது வாழ்க்கை. ஆமா, அருமை. இப்பதான் முதல் கல்யாணம் பண்ற மாதிரி எனக்கு இருக்கு. பண்றது 2வது கல்யாணம் தான். சரி. இப்பதான் முதல் கல்யாணம் புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு மனசு இருக்கு. மனசு ஃப்ரீயா இருக்கு. வாழ்த்துக்கள் பாய். நேரில் முடிஞ்சு போச்சு, மால் தான் போக வேண்டியதான், மண்ணுக்கு போக வேண்டியதான். அது மாதிரி முடிவு ஆயிடுச்சு. இல்ல அப்படி நினைச்சேன். நல்லா இருப்பீங்க அந்த டைம் நினைச்சேன். யாருமே இல்லையா, என்ன பண்றது? எல்லாமே கைவிட்டு போயிட்டாங்க. இன்னும் எந்த வியாதி வந்தாலும் பாத்துக்கலாம். வெளியே தெரியாது. ஆமா, அது நம்ம வச்சு மாதிரி இது மாதிரி வந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. வெளியே தெரிஞ்சாகும். யாரும் பொண்ணு கொடுக்க ரெடி இல்லை, யாரும் இல்லை.
இப்போ எல்லாமே ஐயா பார்த்ததுல கிளியர் ஆனதில் இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். உங்களுடைய திருமணம் புதுசாக நடந்திருக்கு. உங்களுடைய திருமண வாழ்க்கை இல்லறமாய் நல்லறமாய் தொடர்ந்து குழந்தை குட்டிகளோட நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். எங்களுடைய வாழ்த்துக்கள். நேரிலே பார்த்துருக்கிற நீங்களும் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஸ்ட்ரோக் வந்தாலும் சரிங்க, எவ்வளோ வருஷம் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நான் என்ன சொல்கிறேன், அனைத்து மருத்துவர்களின் ஆலோசனையும் கடைப்பிடிங்க. ஸ்ட்ரோக் வந்தவங்க பார்த்தீங்கன்னாக்க அவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளுகிற மருந்துகளையும் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் கீழே போகிற நம்பர் கால் பண்ணிட்டு சித்த மருத்துவர் ஐயா வந்து ஒரு முறை வந்து விசிட் பண்ணி பாருங்க. அவருடைய ஆலோசனைப்படி கொடுக்கப்படுகிற ஆனந்தையுடைய மருந்தை நீங்க எடுக்கும் பொழுது முற்றிலுமாய் நீங்க குணமாயிடுவீங்க. ஸ்ட்ரோக் வந்து 1 மணி நேரம் தான் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு நல்வேளை தைவேளை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இலையை நீங்க கூகுள் போட்டீங்கன்னா தெரியும், நிறைய வீடியோக்கள் போட்டுருக்காங்க பாருங்க. அந்த இலையை ஒரு 20 எடுத்து நல்லா கசக்கி அதை சாறு எடுத்து 2 காதலை விட்டு 2 காதை அடைச்சிக்கிட்டு கை காலை இழுத்து பிடிச்சிட்டீங்கன்னா போதும். 10 நிமிஷத்துல அந்த 1 மணி நேரத்துக்குள்ள வந்த பக்கவாதம் சரியாயிடும். இது கண்கூடா பார்த்தது, நிறைய பேர் செஞ்சு ஃபீட்பேக்கோட குணமானவங்க, தாயே குணமாக்குன மகனும் 2 மகன்களும் வீடியோ கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் குணமானவங்களுடைய ஃபீட்பேக் நிறைய இருக்கு. இது 1 மணி நேரத்துக்குள்ள வந்தவங்களுக்கு. 5 நாள் ஆச்சு ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு இந்த நல்வேளை தைவேளை என்று சொல்லப்படக்கூடிய இலையை வந்து காலை இரவு 2 வேளையும் காதலிட்டு வரும்போது 5 நாளுக்கு உள்ளே இருந்தாக்க மேக்ஸிமம் பார்த்தா சரியாயிடுது. அப்படி சரியாதவங்க 5 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, 1 மாதம் 2 மாதம் இல்லை 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆகுது, எல்லா மருந்துகளையும் சாப்பிட்டேன், மாத்திரைகளையும் சாப்பிட்டேன், மருத்துவர்களையும் பாய் பார்த்துட்டேன், எங்கே பார்த்தும் பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 6 மாதம் தொடர் சிகிச்சையில் இருக்கணும். தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வர்மக்கலையில் அவங்க கொடுக்குற அந்த வர்மக்கலையும் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வரணும். வர்மக்கலையில் நுணுக்கமாக ஒரு சில நரம்புகள் எடுத்து விடுவாங்க, அதையும் சரி பண்ணிட்டு வரணும். சரி பண்ணிட்டு வரும்போது படுத்த படுக்கையாக இருந்தவர் இன்னைக்கு எப்படி உங்களுக்கு முன்னாடி வந்து பேசுகிறாரோ, அவர் அந்த இன்ட்ரோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சென்ட்ரல் அவர் எவ்வளோ ஆடுறாரு பாடுறாரு போறாரு வர்றது, இதெல்லாம் இப்படி நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த மருந்துகள் உங்களுக்கு உதவி செய்யும். அதே சமயத்துல ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, பக்கவாதம் வந்தவங்கள ஒரு குழந்தை மாதிரி பாருங்க. ஏன்னா அவங்க ஒரு குழந்தை, அவ்வளவுதான். நிச்சயமாவே அந்த குழந்தை எழுந்து நடக்கும், ஓடும், ஆடும், பாடும், வேலைக்கு போகும். ஆனா அது உங்க கையில இருக்கு, நீங்க கொடுக்குற நம்பிக்கையில இருக்கு, நீங்க பாத்துக்கிற அந்த பக்குவமான நடைமுறையில் இருக்கு. அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க, ஹெல்த்தான சாப்பாடு கொடுங்க, நம்பிக்கை ஊட்டுங்க, சில உடற்பயிற்சிகளை சொல்லி கொடுத்துட்டு வாங்க. அந்த பக்கவாதம் வந்து குழந்தைய நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தை குணமாயிட்டு ஒரு நாள் நிச்சயமா உங்களை பார்த்துக்கும் அப்படின்றது இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.